வெல்கம் டு சோஷியாலஜி இன் தமிழ். இந்த வீடியோவில் லா ஆஃப் 3 ஸ்டேஜஸ், 3 நிலைகளின் சட்டம், அகஸ்ட் காம்ட்டோட முக்கியமான ஒரு தியரி இந்த லா ஆஃப் 3 ஸ்டேஜஸ். இந்த 3 ஸ்டேஜஸும் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் கேட்பாங்க. இதோட வெவ்வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஸ்டேஜஸை கொடுத்துட்டு மேட்ச் த ஃபாலோவிங்ஸ் கேட்பாங்க. நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த கேள்விகள் இல்லாத எந்த ஒரு கொஸ்டின் பேப்பரையும் நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரோடக்ஷன். அகஸ்ட் காம்ட் மனித சிந்தனையோட வளர்ச்சி 3 நிலைகளாக உருவாகுது. இந்த மனித சிந்தனையோட வளர்ச்சியும் சொசைட்டியும் ஒரே படிநிலைகளை கொண்டது அப்படின்னு நம்பினாரு. இந்த 3 படிநிலைகளையும் எப்படி படிக்க முடியும் அப்படின்னா 3 முறைகளை பயன்படுத்தி மனிதனையும் படிக்க முடியும், சமூகத்தையும் படிக்க முடியும் அப்படின்னு நம்பினாரு. அதாவது கவனிப்பு, பரிசோதனை மற்றும் ஒப்பீடு. அப்சர்வ் பண்ணி, எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணி, கம்பேர் பண்ணி சொசைட்டியையும் மனித சிந்தனையையும் நம்மளால படிக்க முடியும் அப்படின்னு நம்பினாரு. இவர் சொன்ன 3 ஸ்டேஜஸ் ஆஃப் சொசைட்டி அண்ட் இண்டிவிஜுவல் பார்க்க போறோம். மனிதன் 3 நிலைகள்ல கடந்து ஒரு வாழ்க்கையை முடிக்கிறான். அதே மாதிரி தான் சொசைட்டியும் 3 நிலைகளை கடந்து போகுது அப்படின்னு சொன்னாரு. ஸ்டேஜ் 1ல இருக்க நிலை இறையியல், கற்பனையான நிலை, தியாலஜிக்கல் ஸ்டேஜ், ஃபிக்சிஷியஸ் ஸ்டேஜ். இந்த ஸ்லைடு உங்களுக்கு கிளியரா தெரியல அப்படின்னா உங்களோட வீடியோ ஹை டெஃபினிஷன்ல வச்சு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு தெரியும். இரண்டாவது ஸ்டேஜ் மெட்டாபிசிக்கல் ஆர் அப்டிராக்ட் ஸ்டேஜ், மெய்யியல் அல்லது எண்ணக்கரு நிலை. மூணாவது ஸ்டேஜ் நேர்மறை அல்லது அறிவியல் நிலை, பாசிட்டிவ் ஸ்டேஜ் அல்லது சயின்டிபிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம குழந்தையா இருந்ததுக்கு அப்புறம் இளமையா மாறுவோம், இளமையா ஆனதுக்கு அப்புறம் முதுமையா மாறுவோம். இந்த மனிதம் எப்படி ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு டெவலப் ஆகி போகுதோ அதே மாதிரிதான் சொசைட்டியும் ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு முன்னேறி போகுது அப்படிங்கிறத அகஸ்ட் காம்ட் சொன்னாரு. இப்ப மனிதனை எடுத்துக்கோங்க. மனிதனுக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை பருவம் இருக்கும், அதுக்கப்புறம் இளமை பருவம், அதுக்கப்புறம் முதுமை பருவம். குழந்தை பருவத்துல நம்ம என்ன நினைப்போம்? நம்ம அப்பா அம்மா சொல்ற அப்படியே நம்புவோம். டிவோட் பிலீவர். எதையுமே கேள்வி கேட்க மாட்டோம். எதையுமே ஏன் இப்படி நடக்குது, என்ன காரணம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அப்படியே நம்புவோம். இது குழந்தை பருவம். அதே மாதிரிதான் சமூகத்திலையும் பழமையான மதங்கள் இருந்துச்சு. பிரிமிட்டிவ் ரிலீஜியன். என்ன நடந்தாலும் அது டீவில், கெட்ட விஷயம். இப்ப மழை பெய்யுது அப்படின்னா கடவுள் நம்ம மேல கோவப்படுறாரு, அதிகமா வெயில் அடிக்குது அப்படின்னா கடவுள் நம்ம மேல கோவப்படுறாரு அப்படின்னு பிளைண்டா கண்மூடித்தனமா நம்பக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் தியாலஜிக்கல் ஸ்டேஜ் ஆர் ஃபிக்சிஷியஸ் ஸ்டேஜ் அப்படின்னு அகஸ்ட் காம்ட் சொன்னாரு. அதே மாதிரி இளமை பருவத்துக்கு நம்ம இப்போ வந்துட்டோம் அப்படின்னா எதுவா இருந்தாலும் நம்ம கொஸ்டின் பண்ணுவோம். கொஸ்டினிங் த அப்டிராக்ட். யாராவது ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா, பேய் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, பேயை காமிங்க, கடவுளை காமிங்க அப்படின்னு எண்ணங்களுக்கு, நிகழ்வுகளுக்கு, மெய்யியலான உண்மையான விஷயங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்போம். அதிகமா எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். எல்லாத்துக்கும் கேள்விகள் எழுப்புவோம். அதே மாதிரிதான் ஐடியலிஸ்டிக் சொசைட்டியும். ட்ரெடிஷனல் சொசைட்டி, பழமையான சொசைட்டில இருந்து அடுத்த நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா அது லட்சியவாத சொசைட்டி, ஐடியலிஸ்டிக். அனைத்தையும் லட்சியம் சார்ந்து ஒரு சொசைட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கும். பிரிமிட்டிவ் சொசைட்டில மதம், பேய், கடவுள் அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருந்த நம்ம லட்சியம் உருவாக்கும். என்னன்னா இதுதான் பண்ணணும், பண்ணக்கூடாது, சட்ட திட்டங்கள் இது, மனித உரிமைகள் இது, இதைதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா இந்த வகையான பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி லட்சியங்களையே முழுமையாக கொண்டு முன்னேறக்கூடிய சொசைட்டியை தான் ஐடியலிஸ்டிக் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவோம். மூணாவதா முதுமை பருவம். இங்க என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எல்லாமே கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அனுபவத்தின் மூலமா சயின்டிபிக்கா எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது முதுமை நிலை. அதே மாதிரிதான் சொசைட்டியும் 3வது நிலைக்கு போகுது அப்படின்னு அகஸ்ட் காம்ட் சொல்றாரு. அதுதான் சயின்டிபிக் சொசைட்டி. இந்த சொசைட்டில என்ன நடக்கும் அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் அறிவியல் பூர்வமான ஆதாரம் இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த சொசைட்டில உள்ள அனைவரும் நம்புவோம். அதுதான் கரண்ட் சொசைட்டி, டெக்னாலஜிக்கல் சொசைட்டி, மாடர்ன் சொசைட்டி எல்லாமே இந்த சயின்டிபிக் சொசைட்டி தான். இந்த சொசைட்டில இருக்க மனிதர்களை ஒரு விஷயம் நம்ப வைக்கணும் அப்படின்னா அனைத்தும் ஆதாரபூர்வமா இருக்கணும். அதுதான் பாசிட்டிவ் ஸ்டேஜ் ஆர் சயின்டிபிக் ஸ்டேஜ் அப்படின்னு அகஸ்ட் காம்ட் சொல்றாரு. இவர் சொன்ன இந்த தியரியை நிறைய சோசியாலஜிஸ்ட் கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. இவர் சொன்னதுல என்னென்ன மைனஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோவோட கடைசி ஸ்லைட்ல பார்க்கலாம். இப்ப ஒவ்வொரு ஸ்டேஜையும் இன்னும் ஆழமா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். தியாலஜிக்கல் ஸ்டேஜ்ல இறையியல் ஸ்டேஜ், தெய்வீக நிலை அப்படின்னு சொல்லுவோம். இங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் இருக்கு. கடவுள் மீதான நம்பிக்கை கொண்ட அமைப்பு தான் இந்த அமைப்பு. இங்க எல்லாவற்றையும் மதம் மற்றும் மந்திர காரணங்களால் மக்கள் விளக்குவாங்க. சூனியம் வச்சிடறாங்க, இதே மாதிரி பண்ணிட்டா கடவுள் குத்தமாயிரும், இப்படிங்கிறதெல்லாம் தெய்வீக நிலை அப்படின்னு
அகஸ்காம் சொல்லியிருக்காரு. இந்த தெய்வீக நிலையை வந்து 3 நிலைகள், துணை நிலைகள் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஃபெட்டிஷிசம், பாலிதீயிசம், மோனோதீயிசம். ஃபெட்டிஷிசம் அப்படிங்கிறது ஒரு பொருள்களுக்கு வந்து ஆத்மா, ஒரு ஆவி இருக்கு, பொருட்களுக்கு சக்தி இருக்கு. இந்த பொருட்கிட்ட நம்ம ஏதாவது கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நம்புறது. அதுக்கப்புறம் வந்து பல தெய்வ கொள்கைகள். அவங்களே தெய்வங்களை உருவாக்கி, பல்வேறு கடவுள்களை உருவாக்கி, அதுக்கு சக்தி இருக்கு அப்படின்னு நம்புவாங்க. ஒற்றை தெய்வ கொள்கை, ஒரே ஒரு கடவுள் தான், அவங்க கிட்ட கேட்டா எல்லாமே நடக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த 3மே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கீழே வரும். இரண்டாவது ஸ்டேஜ் மெட்டாபிசிக்கல் ஸ்டேஜ், மெய்யியல் நிலை. இது வந்து மதத்திற்கும் அறிவியலுக்கும் இடையிலான மாற்ற கட்டம். இப்ப பாருங்க, இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து தியாலஜிக்கல் ஸ்டேஜ், ஃபிக்சிசியஸ் ஸ்டேஜ், பாசிட்டிவிஸ்டிக் சயின்டிபிக் ஸ்டேஜ். இது ரெண்டுக்கும் நடுவுல உள்ள ஸ்டேஜ் தான் மெட்டாபிசிக்கல் ஸ்டேஜ், அப்ஸ்ட்ராக்ட் ஸ்டேஜ். அதுதான் இந்த ஸ்லைட்ல நான் சொல்லியிருக்கேன். மதத்திற்கும் அறிவியலுக்கும் இடையிலான ஒரு மாற்ற கட்டம். இது இங்கதான் வந்து மக்கள் மாற ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு கண்மூடித்தனமா எல்லாத்தையும் நம்பினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு வர்றாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் சயின்டிபிக்கா ஒரு ஆதாரப்பூர்வமா நம்புவாங்க. அப்போ இது ரெண்டுக்கும் இடையிலான ஒரு மாற்ற கட்டம். இங்க வந்து கடவுள்களை வந்து அவங்க கேட்கிற கேள்விகளாலும் எண்ணங்களாலும் வந்து பிலாசபிக்கல் கொஸ்டின்ஸ்னாலையும் மாற்றுறாங்க. கடவுள் இருக்காரு அப்படின்னா கடவுளை பார்க்க முடியுமா? ஆவிகள் பேய் இருக்கு அப்படின்னா அதை பார்க்க முடியுமா? அப்ப எதுதான் உண்மை அப்படின்னு அவங்களோட ஐடியாஸ்க்கும் அவங்களுடைய கேள்விகளுக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கடவுளுக்கு கிடையாது இந்த ஸ்டேஜ்ல. அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டா இந்த ஸ்டேஜ்ல மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இயற்கை வந்து உண்மை, மனிதர்களுக்கு நீதி வந்து கிடைக்கணும், மனிதர்களுக்கு உரிமைகள் இருக்கு, அந்த உரிமைகளை ஃபாலோ பண்ணணும், மதத்தினாலையும் முட்டாள்தனமான எண்ணங்கள் கொள்கைகள்னாலையும் இந்த மனிதத்துடைய உரிமைகள் வந்து பறிக்கப்படக்கூடாது, மதம் சம்பந்தமான விஷயங்கள் உரிமைகளை வந்து பறிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேஜ்ல நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். மூன்றாவதா பாசிட்டிவ் ஸ்டேஜ், நேர்மறை அல்லது நகர்முக நிலை. இதுல வந்து மனிதர்கள் அறிவியல் பூர்வமா அனைத்தையும் கவனிக்க ஆரம்பிச்சாங்க. லாஜிக்கலா, சயின்டிபிக்கா நேர்ல போய் அனுபவ தரவுகளை வந்து சேகரிச்சு அதன் அடிப்படையில ஒரு விஷயத்தை நம்ப ஆரம்பிச்சாங்க. இதுதான் 3வது ஸ்டேஜ், சயின்டிபிக் ஸ்டேஜ் ஆர் பாசிட்டிவ் ஸ்டேஜ் அப்படின்னு அகஸ்காம் சொல்லுவாரு. இந்த ஸ்டேஜ்ல வந்து சொசைட்டில இருக்க நேச்சரை வந்து நம்ம சயின்டிபிக்கா அப்சர்வேஷன் மூலமாகவும், பரிசோதனை மூலமாகவும், ஒப்பீட்டு மூலமாகவும் படிக்க முடியும். நேச்சர் மட்டும் இல்லாம சமூகத்தையும் இதன் அடிப்படையிலேயே படிக்க முடியும். இதனாலதான் சோசியாலஜி வந்து நிறைய பேர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மேலை நாடுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஏ சோசியாலஜின்னு சொல்ல மாட்டாங்க, எம்ஏ சோசியாலஜின்னு சொல்ல மாட்டாங்க. மாறாக பிஎஸ்சி சோசியாலஜி, எம்எஸ்சி சோசியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சோசியாலஜி ஒரு சயின்டிபிக் சப்ஜெக்ட். அடுத்ததா சொசைட்டி அப்படிங்கிறது சயின்டிபிக் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி படிக்கக்கூடிய ஒரு விஷயம். மனிதர்களையும் நம்ம சயின்டிபிக்கா அப்சர்வ் பண்ணி அவருடைய நடத்தைகளை படிக்க முடியும். அந்த நடத்தைகளை படிக்கணும் அப்படின்னா அப்சர்வேஷனும், எக்ஸ்பெரிமெண்டேஷனும், கம்பேரிசனும் தேவை அப்படிங்கிறத அகஸ்காம்ட் வலியுறுத்தினாரு. கடைசியா இருக்க ஸ்டேஜ்ல தான் சோசியாலஜி அப்படிங்கிறது உருவானுச்சு. எந்த ஸ்டேஜ் அப்படின்னா, இந்த கடைசியான ஸ்டேஜ் என்னன்னா பாசிட்டிவ் ஸ்டேஜ், சயின்டிபிக் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல தான் அகஸ்காம்ட் வந்து இந்த ஸ்டேஜை படிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு பாடம் வேணும், அதுதான் சோசியாலஜி. இதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்சர்வேஷன் பண்ணுவோம், எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணுவோம், கம்பேரிசன் பண்ணுவோம். இதன் மூலமா நமக்கு ஒரு அறிவு வரும், அதுதான் உண்மையான அறிவு, அதுதான் உண்மையான மனிதர்கள் சமூகம் பத்தின அறிவு அப்படின்னு அகஸ்காம்ட் நம்பினாரு. அந்த அறிவை படிக்கிறது தான் சோசியாலஜி அப்படிங்கிறதையும் டிஃபைன் பண்ணாரு. இந்த தத்துவத்தை கோர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் பிலாசபி அப்படின்ற புத்தகத்துல வந்து சொன்னாரு. இந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது வந்து சயின்டிபிக்கா வந்து இருக்கணும், அது உண்மையா இருக்கா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டிவா இருக்கணும், நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம நம்ப முடியும் அப்படின்னு சொன்னாரு. இதை தான் நம்ம பாசிட்டிவிசம் அப்படின்னு சொல்றோம். இப்ப சயின்டிபிக்கா ஒரு விஷயத்தை படிக்கிறதுனாலையும் பாக்குறதுனாலையும் என்ன நடக்கும் அப்படின்னா இதே மாதிரியான நிகழ்வுகள் ஃபியூச்சர்ல எப்ப வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் பாசிட்டிவிசம் அப்படின்னு அகஸ்காம்ட் சொன்னாரு. இதை வந்து நேச்சுரல் சயின்ஸ்லயும் பயன்படுத்தலாம், சோசியல் சயின்ஸ்லயும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாரு. இவருடைய தியரியை எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இவருடைய தியரி வந்து ரொம்ப எளிமையா இருக்கு. 3 ஸ்டேஜ்ல வந்து மனிதத்தையும் சமூகத்தையும் நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சோசியாலஜிஸ்ட் சொல்றாங்க. இந்த மாதிரியான ஸ்டேஜஸ் வந்து ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு மட்டுமே ஒத்து வரும், மற்ற நாடுகளுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொன்னாங்க. இந்த சொசைட்டி அப்படிங்கிறது ஒற்றை பாதையை கொண்டிருக்கு, ஒரே வழியிலேயே முன்னேறி போகுது. அப்படி கிடையாது. சொசைட்டி அப்படிங்கிறது பல வழிகளில் முன்னேறும், அதுக்கு கிடைக்கப்படுற வழிகளில் வந்து சமூக மாற்றங்கள் ஏற்படும். ஆனா இவங்க 3 லீனியரான ஒரு ஸ்டேஜை வந்து சொல்றாங்க. இது எல்லா சமூகத்துக்கும் ஒத்து வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மார்க்சிய கொள்கைகளுக்கு வந்து மாறாக இருக்கு.
மார்க்சியம் வந்து பொருளாதாரம், அரசியல் இதெல்லாம் பேசும். இதுக்கு மாறாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அறிவியல் பூர்வமா எந்த ஒரு ஆதாரமும் அவர் சொல்லல. அவர் வந்து தன்னோட அப்சர்வேஷன் மூலமா ஒரு விஷயத்த சொன்னாரு. அறிவியல் பூர்வமா அவர் எதையும் நிரூபிக்கல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் சொன்னது மிகவும் கடுமையான வழிமுறை. சோசியாலஜி அப்படிங்கிறது ஃபிளெக்சிபிளா இருக்கணும். சமூகத்துக்கு ஏத்த மாதிரி மனிதர்கள் எப்படி மாறுறாங்க அப்படிங்கிறத ஃபீலிங் சப்ஜெக்டிவா வந்து படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. சப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது நம்ம ஒரு மனுஷன் மனசுல என்ன நினைக்கிறான், உணர்வுபூர்வமா எப்படி உணர்றான் அப்படிங்கிறதையும் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம சோசியாலஜிஸ்ட் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். லெவிசிய காசர் அப்படின்றவர் ரொம்ப முக்கியமான கண்டெம்பரரி சோசியாலஜிஸ்ட். டிஎஸ் திமாஷெஃப் அப்படின்றவங்க ஒரு ப்ரொஃபசர். இஎஸ் போகர்தஸ் அப்படின்றவர் ரொம்ப ஃபேமஸான சோசியாலஜிஸ்ட். இவங்க எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவருடைய தியரி வந்து மெட்டீரியலை வந்து பேஸ் பண்ணியும் ஐடியாலஜியை பேஸ் பண்ணியும் இருக்கு. இதுல வந்து பயாஸ் இருக்கு. ஒரு பக்கமா மட்டும் பேசியிருக்காரு. மெட்டீரியல் இல்லாம நான் மெட்டீரியல் திங்ஸும் இருக்கு. இதெல்லாம் ஏன் அவர் பேசல அப்படிங்கிறத லெவிசிய காசர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. ப்ரொஃபசர் என்எஸ் திமாச்செஃப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவர் வந்து எதையும் தெளிவா வேலிடா வந்து சொல்லல. இது வந்து செல்லாது. இவர் சொன்ன விஷயங்கள் வந்து செல்லாது. இப்ப இன்னைய இருக்க சூழ்நிலையில இந்த சமூகத்தை வந்து அவர் சொல்லும் போது உள்ள சமூகத்தோட கம்பேர் பண்ண முடியாது. அவரு சொன்ன உண்மைகள் வந்து இப்ப உள்ள சமூகத்துல அறியப்படவில்லை அப்படின்னு சொன்னாரு. இஎஸ் போகர்தஸ் அப்படின்றவரு சோசியலைஸ்டு திங்கிங் 4வதா ஒரு ஸ்டேஜ் இருக்கு. சயின்டிபிக் ஸ்டேஜுக்கு அப்புறம் சோசியலைஸ்டு ஸ்டேஜ் இருக்கு. அதை பத்தி அவர் பேசவே இல்லை. சோசியலைஸ்டு ஸ்டேஜ் அப்படின்னா சயின்டிபிக் ஸ்டேஜுக்கு அப்புறம் அடுத்த ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு இஎஸ் போகர்தஸ் வந்து சொல்றாரு. இது வந்து 4வது ஸ்டேஜ் வந்து சொல்ல மறந்துருச்சு. சோசியலிஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒருத்தவங்க மத்த சொசைட்டியை பார்த்து அவங்க கிட்ட இருந்தும் கத்துக்கிட்டு புதுசா ஒரு சொசைட்டியை வந்து உருவாக்குறது சோசியலைஸ்ட் திங்கிங். எடுத்துக்காட்டா இந்தியாவில் ஒரு பண்பாடு இருக்கு, அமெரிக்கால ஒரு பண்பாடு இருக்கு. இப்போ ஒரு நாட்டுல பாத்தீங்கன்னா இந்தியால இருக்க பண்பாடும் இருக்கும், அமெரிக்கால இருக்க பண்பாடும் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்தா சோசியலைஸ்ட் திங்கிங். இந்த சோசியலைஸ்ட் மாடலை பத்தி வந்து அகஸ்காம்ப் வந்து பேசல அப்படிங்கிறதையும் இஎஸ் போகர்தஸ் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களோட கேள்விகளை கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. சோஷியாலஜி ரிலேட்டட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா என்னோட சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் முகமது சைனிங் ஆஃப்.